ஒரு முயற்சி போயிட்டு இருக்குது. இது இது வந்து விஜய்கிட்ட பிரச்சனை என்னன்னா, அவர் ஒரு அரசியல் தலைவர் இல்லை. அவர் ஒரு எழுப்பாளர் கைது. ஆசை மட்டும் முதலமைச்சர் ஆகணும்னு இருக்குது. அது யாரெல்லாம் அப்பப்போ சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் பேசலைங்க. நாங்கள் பேசலாம். நாங்கள் எந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் நடத்துறதுலாம் டெல்லி பாஜக நடக்குது. இவருடைய சமூகத்தோட அதை சொல்லணும்னு அவசியம். ஆமாங்க, என் சமூகத்தோட பேசுகிறாங்க. அவங்க ட்ரை பண்ணுறாங்க, இன்னை வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க. மிஸ் ஆச்சுன்னா யாருன்னா முரண்டு பிடிச்சி நான் அப்படி தான் போகணும். அவர்கள் மாவட்ட செயலாளர்கள 90% பேர் நம்ம தனியாக நின்று வேலைக்கு வரணும். வணக்கம். கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு முத்தலீப் அவர்கள். வணக்கம். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத சமீபத்திய கருத்து கணிப்பு வந்திருக்கு சார். அது எந்த அளவுக்கு சாத்தியமான இருக்கு? நான் திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கேன். விஜய் பிரிக்க போகும் வாக்குகள் திமுக ஆட்சியை தொடர விடாது. அதே நேரம் விஜய் சீட்டுகளை பெற முடியாது. அவர் திமுக காலை வாரி விடுவார். விஜய் பிரிக்கிற வாக்குகள் அதிகபட்ச பர்சன்டேஜ் திமுகவிலிருந்து தான் அவருக்கு வரும். திமுகவுடைய கோர் ஓட்டுன்னு அதுதான் அவர்கிட்ட வரும். அதனுடைய விளைவு நீங்கள் ஓரளவுக்கு அங்கேருந்து ஓட்டு பிரிஞ்சாலும் அவருக்கு என்டிஏக்கு பாதிப்பு வராது. அதனால் என்டிஏ ஈஸியாக ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நகரும் அந்த கூட்டணி அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். விஜய் வரலைன்னா ஒரு 150 சீட்டுக்கு மேலே வரைக்கும் 150 சீட்டு வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்தால் 200க்கு மேலே ஈஸியாக அடிப்பாங்க அப்படின்றது நான் பதிவு பண்ணேன். இவர் 2 மைண்ட்லேயே இருக்கார். இவருடைய இந்த குழப்பங்கள் கீழே ஒரு கட்சிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாதனால இவருடைய வாக்குகளை சீட்டுகளாக மாற்றக்கூடிய இது இல்லை. அதை தான் இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. 40% 50% முதல்வராக அப்படி இப்படின்னா உருட்டினாங்க. ஆனால் டைம்ஸ் நவ் போன்ற இதுகிட்டலாம் இவங்களுடைய இது வேகலை. இங்கே வேணால் அந்த நேற்று ஒருத்தர் திருநாவுக்கரசன் ஒருத்தரை வச்சுக்கிட்டு உருட்டினாங்க. அவர் யாருன்னா, அண்ணாமலை ஜெயிக்கலைன்னா நான் அந்த இதை விட்டே போயிடுவேங்க. அண்ணாமலை தான் ஜெயிக்கல, இல்லை மாறி வந்துட்டு இருக்காரு. ஒரு நல்ல சொல்லணும் போக வேண்டியதானே. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் இவர் இந்த கருத்து கணிப்பு பல இது ஏபிபி நாடும் சரி இவங்களும் சரி கிட்டத்தட்ட உண்மையை பதிவு பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஃபர்ஸ்டில், டிஎம்கே செகண்டு, தாவேகா ஒன்றுமே இல்லை. இந்த பர்சன்டேஜ் கூட என்டிஏ ஏற ஆரம்பிச்சிடும். ஏன் ஏற ஆரம்பிச்சிடும்னா, நான் அடிக்கடி சொன்னது, இங்கே ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஒன்றுமே இல்லாமல் காமிக்கிறாங்க. ஆனால் தலைகீழ தான் நிலைமை. அங்கே அதிமுக கபலீகரம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கபலீகரம் பண்ணுறதெல்லாம் திமுக கூட்டணி கட்சிகள். நீங்கள் இவங்க ஒற்றுமை, நாங்கள் பாஜக எதிர்ப்பு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படியே அங்கே கை காமிச்சிட்டு இங்கே இவங்களை மக்களை ஏமாற்றிட்டு கூட்டணி கட்சிகளும் சேர்த்து ஏமாற்றிட்டு இருக்காங்கன்றதான் நேற்று சண்முகம் போன்றவர்களுடைய வெளிப்பாடு. பண்ருட்டி வேல்முருகன் வெளியே வந்துட்டார். அவர் அநேகமாக என்டிஏ கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. சசிகலாவை கிட்டத்தட்ட தாவேக்கா எதிர்பார்த்துருக்காங்க. அந்த சார்புக்கான வாய்ப்பு இல்லை. அவங்களும் கிட்டத்தட்ட ஏடிஎம்கே வாய்ஸ் கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகள் நடக்கலாம். அப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா இவர்கள் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. நேற்று அதாவது யாரையுமே சேர்க்காம இவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவங்க ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன சிக்கல்னா, நேற்று சசிகலா 0.5% கூட ஓட்டு இல்லை, அவங்களோட ஜாஸ்தி இதுன்னா நீங்கள் 6 வாங்கிட்டு வரணும். அப்போ என்ன விலை போயிட்டீங்களான்னு கீழே இருக்கிற தொண்டை சிபிஎம் சிபிஐ கேட்கறதுனால அவங்க பயப்படுறாங்க. இங்கே விசிகாலையும் அந்த சிபிஎம் சிபிஐ சண்டை போட்டு வாங்கிட்டாங்கன்னா நீ ஏன் வாங்கினன்ற கேள்வி வரும். நீ ஏன் வாங்கினன்ற கேள்வியே மேலகிறவங்க கேட்க மாட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எம்எல்ஏ கிடைச்சா போதுன்றவன் காங்கிரஸ் மாதிரி ஆயிடுச்சு விசிகா. ஆனால் கீழே இருக்க தொண்டர்கள் மத்தியில் இவருக்கு ஒரு பிரச்சனை வரும். இது எல்லாம் சேர்ந்து ஒரு எதிரொலிப்பு தான் இவர்களுடைய இது குறையும், சண்டை போட்டுக்குவாங்க, அது தொகுதிகள் எதிரொலிக்கும். சொல்ல முடியாது. என்டிஏ இது திமுக கூட்டணியிலேருந்து மக்கள் நல கூட்டணி வெளியே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் தனித்து வைக்கிறேன்னு முடிவெடுத்தாங்கன்னா நம்ம ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்தாங்க. என்ன வருது? இப்போ தேர்தல் முடிவே மாறக்கூடிய சூழ்நிலாம் வரும். இதுதான் இன்னைக்கு நிலைமை.
ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து தாவேகா இழுக்கிறதுக்கான ஒரு முழு முயற்சி நடந்துகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். முழு முயற்சி போயிட்டு இருக்குது. இவர் வந்து விஜய்கிட்ட பிரச்சனை என்னன்னா, அவர் ஒரு அரசியல் தலைவர் இல்லை, அவர் ஒரு எழுப்பார் கைப்பிள்ளை. ஆசை மட்டும் முதலமைச்சர் ஆகணும்னு இருக்குது. அது யாரெல்லாம் அப்பப்போ சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் தலையாட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிற ஆளை போய் 100 வருஷ கட்சி 50 வருஷ கட்சிலாம் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. என்ன இருக்கும்? யார் முடிவு எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. குழப்பமான மனநிலையில் இருக்கவங்க தெரியுமா, அவனை வச்சு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அவன் கோழையாக இருப்பான், அடுத்தவனையும் குழப்பி விட்டு ஒன்றும் முடிவு இல்லாமல் போயிடும். அப்போ அந்த ஒரு மனநிலையில் இருக்கிற ஆள் தான் விஜய். குழப்ப மனநிலையில் இருக்கிறவன் கோழையாக இருப்பான். அதுதான் இவர் இந்த குழப்ப மனநிலையிலேயே சுயநலம், நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், யாரை கேட்டு போனாங்கன்னா. இன்னொன்று, ஒரு ஒர்க்கு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா ஃபுல்ஃபில்லாக பண்ணணும். அதையும் பண்ணல. கட்சி ஆரம்பிச்சுட்டு கட்சிக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலே தெரியாத ஒரு ஆளை பொதுச் செயலாளர், எல்லாரையும் இது வரைக்கும் முட்டு சந்து கூட்டு போன ஒருத்தர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, பணக்காரன் எல்லாத்தையும் கட்சியில் நிர்வாகி, இப்படி போட்ட உடனே அது எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரத்த கட்சி? இன்னொன்று, இவங்களுக்குள்ளேயே யாராவது ஒருத்தர் நல்லா யோசிக்கிறாங்க, ஏதாவது பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னா அது தலைவர்கிட்ட ரீச் ஆச்சு, அப்போ நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா நல்லா நடக்கும். தலைவர்கிட்ட யாரையும் ரீச் பண்ண விடாமல் ஜான் ஆரோக்கியசாமி குஷியும் பார்த்துக்குவாங்க. 2 பேருக்கும் அறிவு கிடையாது. அப்போ யாருமே எதுவுமே இல்லை. கோஷ்டி இதில் திமுக ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ள. அப்போ இந்த கட்சி எங்கே அடுத்த கட்டத்துக்கு நகரும்? இதில் அப்பப்போ வர பயம் வரும்பொழுது விஜய் என்டிஏ பக்கம் போவார். பேச்சுவார்த்தை நடத்தும்போது கூட இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க, பாருங்கள் தலைவராக 40% 50% உடனே பால் டெஸ்ட் வந்துடுவார். இப்படி தான் மாறி மாறி புத்தி. இப்போ ஒரு கட்டத்தில் அவர்கள் முடிவு எடுக்க போகிறாங்க, இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு. இப்போவும் வந்து விஜயுடைய ஒரு ப்ரொஃபஸர் அவரை வச்சு பேச்சுவார்த்தை போய்விட்டு, அப்போ அதில் ஏதோ தீர்வு வருன்ற மாதிரி பார்க்குறாங்க. இது எதுவுமே வரலன்னா விஜயை கழட்டி விட்டுருவாங்க. இப்போ வரைக்கும் இந்த நிர்மல்குமார்லாம் ட்வீட் பண்ணிட்டு இருக்காரு, வதந்திகளை நம்ப வேண்டாம், பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் ஜோசியம் பார்ப்பதை நிறுத்த வேண்டாம். ஊடகங்கள் ஜோசியம் பார்த்து விஜய் வேற லெவலில் வருவார்னு சொல்ல மட்டும் இனிச்சதா? விஜய்க்கு பெரிய வரவேற்பு சொல்ல மட்டும் இனிச்சதா? அதுவும் ஜோசியம் தானே. இப்போ நீங்கள்லாம் பண்ணுறதுல என்ன பேர்? விஜய் முதல்வர் ஆயிடுவான்றது பேர் நான் ஜோசியம் தானே. அப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த இது பவர் இருக்கான்னு கேட்குறேன். நிர்மல்குமாருக்கு இதை சொல்வதற்கான பவர் கட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கா? கிடையாது. சும்மா போனால் வரணும் அவ்வளோதான் நிர்மல்குமார். எல்லாருமே விஜய் தான் எங்கள் அத்தாரிட்டி. நீ வதந்தி பரப்ப வேண்டாம், ஊடகங்கள் ஜோசியம் சரி எல்லாம் நிப்பாட்டிக்கிறாங்க. ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை கூட சொல்லுங்க. விஜய பல்வேறு கருத்துக்கள் பரப்பப்படுகிறது. தொண்டர்கள் யாரும், நம்முடைய கழக நிர்வாகிகள் யாரும் இது குறித்து அச்சமுடைய தேவையில்லை. நாம் தனித்தே களம் காண்போம், தனித்தே வெல்லுவோம். பாசிசம் பாயாசம் 2த்தையுமே நம்ம எதிர்க்கணும். பாயாசம் கொடுத்துருவாங்க அதோட. அப்போது நாம் யாரும் கலங்க வேண்டாம், தாவேக்கா தனித்தே இயங்கும், நம் தலைமையில் யார் வர்றாங்களோ அவங்க நினைச்சு இயங்கணும். ஒரு அறிக்கை கூட சொல்கிறேன். வேலை முடிஞ்சிச்சுல, அவன் வேலையை பார்க்க போடுவான்ல. நீ குழப்பதுனால தானே இங்கே குழப்பமே வருது. நீ அங்கே டெல்லிக்கு போகிற, ஒன்று பேசுகிற, எதுக்கு பேசுகிறேன்னு கேட்குற. அங்கே போய் ஒரு வார்த்தை பேசுகிறேன், அதுக்கப்புறம் இங்கே வர்றேன், அதுக்கப்புறம் மாவட்ட செயலர் கூட்டத்தை எது கூட்டினீங்க, எது கருத்து கேட்டீங்க? டெல்லி போகிறதுக்கு முன்னாடி அதுவும். அப்போ யார் இந்த கருத்தை உருவாக்குறா? மாவட்ட செயலர் கூட்டத்தில் 90% மேற்பட்டோர் என்டிஏ கூட போகணும்னு சொன்னும் போது அந்த செய்தி எப்படி வெளியே வந்துச்சு? உங்கள் மாவட்ட செயலர் மூலியமாக தானே வெளியே வந்துச்சு. அந்த மாவட்ட செயலர்லாம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? நம்ம போகிறதுக்கு உறுதி, ஆனால் யாரும் வெளியே பேசாதீங்க. நம்ம அங்கே போகிறதுனால கோச்சிக்கிட்டு யாரும் வெளியே போனீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் வரவே முடியாது. இதெல்லாம் சொன்னது யார்? இதெல்லாம் நிர்மல்குமார் பேசுவாரா? அதனால் இவர்களுக்குள்ள குழப்பம், இவர்களுக்குள்ள இது. விஜய் ஒரு தனி முடிவு எடுத்துட்டு இருக்காரு. இதில் இவங்க நடுவில் உருட்டுறது. 1 லட்சம் படிவம் வந்துச்சுன்னு உருட்டினார்ல இதே சிடி நிர்மல்குமார். அதில் எத்தனை திரும்ப வந்துச்சுன்னு சொல்லுவாரா? 234 தொகுதிக்கு எவ்வளோ பேரை வேட்புமனு பரிசீலனை பண்ணுறாங்க, நேர்காணல் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாரா? 60 பேர் தான் அன்றைக்கே பண்ணியதாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி உட்காந்து பண்ணுறாராம். பண்ணி எத்தனை பேருக்குன்னா சொல்லுவீங்க. அதனால் மாவட்ட செயலாளர்லாம் திருப்தியாக இருக்காங்களா சொல்லுவாரா? மாவட்ட செயலாளர் கட்சிக்காரனுக்கு தான் நாங்கள் சீட்டு கொடுப்போம்னு சொல்ல முடியுமா நிர்மல்குமாரால்? பணக்காரனெல்லாம் கூட்டு வர சொல்கிறீங்க. எவன் பணம் செலவு பணம் கூட்டுவானா அவன் கேட்குறான், ஏண்டா விஜய் கட்சி ஆரம்பித்தார், விஜய் முதல்வர் ஆவார்னு நாங்கள் கட்சியில் இருக்கிறோம், சரி அவர் முதல்வர் ஆகணும்னா நாங்களெல்லாம் எம்எல்ஏ ஏதோ பதவி வருவாங்க.
எங்கள் யாருக்குமே கிடையாது. ஊரில் எவனோ பணக்காரன் இருப்பான், அவனை கூப்பிட்டு வந்து நிறுத்து, அவனை எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து அந்த கட்சிக்குன்னு கேட்குறான். நியாயமான கேள்வி தானே. இப்போ நீலாம் நல்லா இருப்ப, ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் பதவி தர மாட்டேன்னுவ. ஆனால் கட்சியில் கீ போஸ்ட்டில் இருக்க எவனாவது இந்த கட்சிக்கு உழைச்சோன்னா சொல்லுங்கள். அருண்ராஜ் இந்த கட்சிக்கு உழைச்சோரா? சிடி நுண்மார் இந்த கட்சிக்கு உழைச்சோரா? பொதுவாக மாற்று கட்சியில் அந்த கட்சியில் உழைச்சோரா? விஷ்ணு ரெட்டின்னு ஒரு சுற்றி நிற்கிறார். அவர் யார்? அவர் தான் தீர்மானிக்கிறார். இவங்களாம் அந்த கட்சிக்கு உழைச்சவங்களா? கட்சிக்கு உழைச்ச வெங்கட்ராம அந்த விஜய் கூட இருந்தவர் தூக்கி ஓரம் போட்டு வச்சுக்கிறாங்க. இவங்க இந்த புஷி ஆனந்து இந்த மாதிரி ஆட்களை உட்காந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் கீ போஸ்ட்டில் இருக்கிறாங்க. இவங்களாம் எப்படி வந்தாங்க? யார்கிட்டயா கேட்டிங்கன்னா மாவட்ட செயலர் கூட்டி இவங்களை பொறுப்பு கொண்டு வர போகிறாங்க. இல்லை அவங்க அந்த பொறுப்பு போட்டிங்களா, அவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்களான்னு கேட்குறாங்க. இன்றைக்கி இவருக்கு போட்டாங்க, நம்ம செங்கோட்டைக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் நிர்வாக குழு. ஒரு நாளாக அதை கூட்டிட்டாரா? அந்த கூட்டத்தை அவர் நடத்திருப்பாரா? கூப்பிட்டா யாராவது வருவாங்களா? இதான் நிலைமை அந்த கட்சியுடைய. சமீபத்தில் பேசிய திரு இபிஎஸ் அவர்கள் வந்து எங்களுடைய கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதே சமயத்தில் வந்து தாவேகாவுடன் வந்து நாங்கள் இது வரைக்கும் பேசவே இல்லை அப்படின்னு டிக்ளரேஷன் பண்ணுறாரு. ஆனால் மற்ற கட்சிகள் வந்து தாவேகா வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தலைமை தாங்கிற திரு எடப்பாடி அவர்கள் வந்து கிளியர் கட்டாக பேசுறது சொல்கிறதுக்கு காரணம் என்ன? தாவேகா விரும்பலையா இல்லை வந்து வராதா? அவர் பேசலைங்க. ஆனால் நாங்கள் பேசலான்றார். நாங்கள் எந்த பேச்சுவார்த்தை நடத்தலான்றார். நடத்துறதுலாம் டெல்லி பாஜக நடக்குது. இவருடைய சமூகத்தோடு தான். அதை சொல்லணும்னு அவசியம் தான். ஆமாங்க, என் சமூகத்தோட பேசுகிறாங்க. நீ தான் நினச்சி பல்டி அடிச்சு நிற்கிற. அதனால் இல்லைன்னு தான் சொல்லுவோம். எல்லாம் முடிஞ்சு ஒரு ஒப்புதலுக்கு வந்தால் அறிவிப்பாங்க. அதனால் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலன்றாரு. போனதோட அப்படி தானே சொன்னார். நான் எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தலன்னு தான் சொன்னார். ஆனால் கூட்டத்தில் கொடி பிடிச்சிட்டு வந்தாங்களா? என்ன சொன்னார்? மாற்றம் வருது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. ஏன் சொன்னார்? இவர் அப்போ பாசிட்டிவாக பேசிக்கிறார். அந்த தகவல்லாம் இவருக்கு வந்து ப்ரீஃப் பண்ணப்பட்டது எடப்பாடி. அதனால சொன்னார். மறுபடியும் ஒரு பண்டி அடிச்சு ஓடிட்டாங்க. சிபிஐ விசாரணை கிடைச்ச உடனே அவர்கிட்டா அப்படின்னு போயிட்டாங்க. இந்த வேலை தான் சில்லுண்டி. இந்த குழந்தைங்களாம் சேர்ந்து கட்சி பால்வாடி கட்சின்றாங்களா? அதுதான். அதனால் இவர்களுக்கு யாருக்குமே ஒரு தெளிவே கிடையாது, நாலேஜே கிடையாது, இந்த பொலிட்டிக்கல் நாலேஜே கிடையாது. எல்லாம் வெட்டி சுற்றிட்டு வந்து செஞ்சார். யாராவது எதாவது அரசியல் ரீதியாக வந்தாருன்னா செங்கோட்டை மட்டும்தான். அவர் அங்கே இருக்கும்போது நாலேஜ் கிடையாது. அவர் ஒரு தொகுதியோட முடங்கினவர். அவர் மாநில லெவலில் தலைவராக அவரை கூட்டி வச்சுட்டு 50 ரவுண்டு வரும். அது இது மாலை போட்டு கொஞ்சம் இளநீ கொடுத்து ஸ்டாக் போட்டுலாம் கொடுத்து அப்படி ஓரமாக இருந்தாங்க. உண்டா இல்லையா? தான் நடக்கும். ஒரு பக்கம் வந்து அதிமுக கூட்டணி வந்து பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக போயிட்டுருக்கு. ஆனால் வந்து நாங்கள் ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு சொன்ன திமுக தலைமையிலான கட்சிகள் வந்து வெளியே வந்து ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இப்போ வந்துட்டாங்க. திமுக கூட்டணிக்குள்ளே என்ன தான் நடக்குது சார்? ப்ராங்க் பண்ணுவாங்க. எப்படின்னா, ஒருத்தன் திடீர்னு வருவான், சாப்பிட்டுட்டு இருப்பான். ஒருத்தன் வந்து அப்படின்னு இவன் சாப்பிட்ற விட்டு அங்கேயே பார்த்துட்டு இருப்பான். இவன் தீண்டுவான். இவன் ஒரு ஒன்றுமே காணுமே அப்படின்ட்டு பாட்டி இவனையும் காணுமே அப்படின்ட்டு சாப்பிடலான்னு போனால் அங்கே சாப்பாடு இருக்கும். அந்த இது ப்ரெட்டு ஏதாவது சாப்பிடணும். இன்னைக்கு பாஜக வந்துடும். பாஜக எங்கப்பா அது இது நீங்கள் கூட்டணி கட்சி மக்களுக்கு ஏமாத்திர காமிச்சாங்க. இவர்களும் சேர்ந்து யார்? சண்முகம், வீரபாண்டியன், விசிக்கு எல்லாம் பார்த்துனுங்கிறாங்க. இவன் கட்சியை ராவிப்பு கலந்து வந்தோம் யார்? பிரேமலதா. ஆமாம். லாஸ்ட்டில் பாஜக வந்துடும். இவங்களுக்கும் பாஜக வந்துடும், 5 சீட்டு வாங்கிக்கிங்க, பாஜக வந்துடும். யோ எல்லாம் சேர்ந்து ஜனங்கள்கிட்ட போய் சொல்லியிருந்தா நீ ஏன்ட்டி அந்த கதையை சொல்கிறியா அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய படம் காமிச்சு நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீ நல்லா இருக்கணும், நாங்கள் மட்டும் நல்லா இருக்கிறோம்வா? இவர்கள் அவர்களை எப்படி பார்க்குறாங்க? நீலாம் ஆளா? உன்னோட இதை வச்சுக்கலாம். நாங்கள் நீ வந்து எங்ககிட்ட பேசுகிற ஒரு தலைவர் திரு இவர் கேட்டிருக்காரு, துரைமுருகன், ஜனதாதள தலைவர் நெல்லை ஜெபமணி, அவர் தான் நினைக்கிறேன், பேச்சுவார்த்தை வந்திருக்காரு. அவரும் கூட ஒருத்தர் மட்டும். துரைமுருகன் கேட்டாராம், நீங்கள் எந்த தொகுதியிலாம் கேட்குறீங்க? அந்த மாதிரி அந்த தொகுதி வேணும், தொகுதி வேணும். அங்கே போய் நீங்கள் இறங்குனீங்கன்னு வச்சுங்க, கார் கதவை தொண்டா இருக்காங்க கேட்டுருக்காரு. இந்த நெக்கில் பச்சுலாம் பயங்கரமாக பேசுவாங்க. புது தொகுதி நிற்கிற அளவுக்குலாம் ஆளாயிட்டீங்கன்னு கேட்டாங்கன்னா அவர் கோச்சிட்டு வெளியே போயிட்டார். அப்புறம் ஏடிஎம்கே கூட்டணி போனான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி கேட்குற இது நீங்களாம் ஆளான்னு கேட்குறது. நாங்களாம் இல்லைன்னா நீ ஆளான்னு திருப்பிட்டு இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அந்த கேட்குற காலம் வந்துச்சுன்னா கதை முடியும். இவர் தனித்து விடப்பட்டார்.
அப்பா இறந்த உடனே இவருக்கு பெரிய துணையாக மாறினது மக்கள் நல கூட்டணி ப்ளஸ் காங்கிரஸ். இப்போ 2019 தேர்தலில் ராகுல் காந்தின்ற பேர் இல்லைன்னா இவ்வளோ எம்பி ஜெயிச்சிருக்கு. ராகுல் காந்தி பிரதமர் அறிவிச்ச ஒரே தலைவர் இவர் தான். யார்? ஸ்டாலின் மட்டும். வேற யாராவது சொன்னாங்க? ஏன்னா தமிழ்நாட்டில் இது அறிவிச்சா ஒரு பெரிய ஓட்டு கிடைக்கும், ஆன்டி மோடி இது இருக்கு, அதுக்கு பலன் கிடைச்சது. ஆனால் அதே காங்கிரஸ் இவங்க எங்கே நிப்பாட்டினாங்கன்னா இந்த தடவை 25 சீட்டு தாங்க, அதோட கூட கேட்காதீங்கன்னு போட்டு கபலீகரம் பண்ணாங்க. ஆனால் இவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறது இவருங்க பாஜக அடிமை. நேற்று கூட ஒரு உதயநிதி பேசியிருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னொரு பேச்சுலாம் இல்லை, என்னைக்கும் ஒரே பேச்சு தான். டேபிள் அவர்ந்தது அடிமை, அமித்ஷா திமுக, இதுதான் தெரியும். அப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டே ஆமாங்க அமித்ஷா திமுக, அடிமை திமுக, அப்புறம் நம்ம 5 சீட்டு, என்னங்க இப்படி பொசுன்னு சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். அப்போ யார் அடிமையாக நடத்துறது? நேற்று வந்து பிரேமலதாவுக்கு 0.5 இருக்கிற பிரேமலதாவுக்கு எங்களை விட அதிகமாக சீட்டு கொடுக்குறீங்க, அப்போ நாங்கள் கேட்கக்கூடாதா? இப்படி கேட்குறாரு சண்முகம். எவ்வளோ கேவலமாக வச்சுப்பாரு. அப்போ இந்த நிலம் ராஜ்யசபா சீட்டு இது வரைக்கும் சிபிஎம்க்கு சிபிஐக்கு ஏதாவது ராஜ்யசபா கொடுப்பாரு கலைஞர். இந்த தடவை அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் பொறுத்துட்டு போகிற அளவு தான் ஆகுது. ஏன்னா தனிநபர் சுயநலம். முன்ன தலைவர்கள் வேறு மாதிரி இருந்தாங்க, இப்போ தலைவர்கள் வேறு மாதிரி இருக்காங்க. அதனால தான் அவங்க அப்படி நடத்துகிறாங்க. உனக்கு என்ன வேணும்? 5 சீட்டு தான், நீங்கள் தனியாக வாங்க பார்த்துக்கலாம். அப்படி வரும்போது தான் பிரச்சனை. இப்படி ஆகி தான் அவர்களுக்கு அடிமையாக. இப்போ யாரை கபலீகரம் பண்ணுறா? ஒரு கட்சியை கபலீகரம் பண்ணுறதுன்னா அந்த கட்சியுடைய மரியாதையை காலி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கும் சிபிஎம் சிபிஐக்கும் மரியாதை போச்சு. முற்றிலும் காலியானது வந்து மதிமுக. இன்னைக்கு மதிமுக ஒரே ஒரு தொகுதி நான் போட்டேன். 4 தொகுதி, என்ன 4 தொகுதி, 3 தொகுதியில் எங்கே நிற்கிறான்? உதயசூரியன். அப்போ அவங்க 3 பேரை கொண்டு போய் அங்கே தாரை கொடுத்துடணும், தத்து கொடுத்துடணும். வெத்தலையில் தண்ணி ஊற்றி வச்சிக்கோ திமுக வாங்கி அவர் பொதுச்செயலாளர் கையெழுத்து போட்டு இன்று முதல் இந்த 3 பேரும் திமுக உறுப்பினர்கள், இவர்களுக்கு உதயசூரி சின்னத்தை ஒதுக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். தானே ஒரே ஒரு சீட்டு. அது யாரு எப்படி கேட்டிருக்காரு? தலைவர் நான் நிற்க போகிறேன், நான் வந்து உதயசூரி நல்லா இருக்கு, கட்சியே திமுக சேர்ந்த மாதிரி ஆகிடும், அதனால் ஒரு சீட்டு மட்டும் எனக்கு கொடுத்து வைகோ நிற்க போகிறாரு. சுயேட்சையில் நின்னா அவர் கதி ஆகும். இதுதான் இன்னைக்கு மதிமுகவை காலி பண்ணிட்டாங்களா? அடுத்து விசிகாவை காலி பண்ணுறாங்க. ஏன்னா விசிகாவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் இன்னைக்கு மாற்றி ஒரு திருமாவளவன் முடிவெடுத்தாருன்னா நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் இங்கே இருந்துக்கிறோன்ற லெவலுக்கு ரெடி பண்ணிட்டோம். அப்போ அவருக்கு அந்த பிரச்சனை. 2வது கட்சி போச்சா? பண்ருட்டி வேல்முருகனை சட்டசபையில் எடுத்து பேசினான்ட்டு அவரை காலி பண்ணுறாங்க. மனிதநேய மக்கள் நேரத்தில் போட்டிருக்காரு பெருசாக. அலுமை என்றால் அவர் தானே. நான் போட்டேன் ஒரே சீட்டு தான், என்ன முக்கினாலும் ஒரு சீட்டு தான். முஸ்லீம் லீக்கு 2 சீட்டு ஓடு. இப்படி தான் நிலைமை. இந்த மக்கள் நீதி மையம் அமைதியாக இருக்கு என்ன சார்? சண்டை ஓடிட்டு இருக்கு. அவர் எதிர்பார்த்தாலும் நடக்கல. அவர் நினச்சிட்டாப்புல ஒரு ராஜ்யசபானா 34 எம்எல்ஏல நம்ம ஒரு எப்படியும் ஒரு 30 கேட்கலாம்னு நினச்சிட்டாரு போல. 3 கூட தரமாட்டாங்க. அதனால அந்த பிரச்சனை தனியாக ஓடிக்கிட்டு அவர் முடிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. போயிட்டோம், வாட்ச்மேனு ட்ரெஸ்லாம் வாங்கி மாட்டிக்கிட்டோம். இப்போ வந்து அங்கே போ இங்கே வாங்க என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறாப்புல. அப்போ இந்த கட்சிகள் எல்லாரையும் இது பண்ணுற போது அவர்களுக்குள்ள பெரிய தகராறு நடக்குது. சிபிஐ வரலாற்றில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கல அப்படிங்கிற மாதிரி தான் டெல்லியிலேருந்து நேற்று ஒரு விஷுவல் பார்க்கும்போது தெரிஞ்சது சார். கேட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு இல்லை, ஓப்பன் பண்ண உடனே உள்ளேருந்தே கையாட்டிட்டு வர்றார் காரில். விசாரணைக்கு போனவர் இப்படி ஒரு காட்சியை வந்து சிபிஐக்கு அதில் தாங்க இருக்குது. போன நபர் தான் பிரச்சனை. நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு வடிவேல் ஒரு படத்தில் ஏறி போவார். போலீஸை தப்பு சொல்லி வடிவேல் தான். அது ஒரு காமெடி. அது மாதிரி இது ஒரு காமெடியாக போச்சு. அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவருக்கு விருப்பமானவங்க ஃபோன் பண்ணி, போன தடவை வந்த மாதிரி நிலை வராதிங்க, கொஞ்சம் ஜாலியாக வாங்கன்றிருக்காங்க. இவர் அதை எடுத்துட்டாருன்னா தொண்டர்கள் இது மாதிரி நான் ஜெயிலுக்கு போகிறேன்னு கையாட்டு வைக்கிறாங்க. அந்த விஷயம் உற்சாகமாக காமிச்சிங்கன்னு இருக்காங்க. உற்சாகமாக ஆனால் உள்ள எல்லாம் நடந்துன்றது கதை வேறு. அங்கே கண்ணீர் விழும் சந்தர்ப்பங்கள்லாம் நடந்துருக்கு. ஆனால் வெளியில் இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான். திரு அமித்ஷா அவர்கள் வந்து 3 தலைமையிலான ஒரு கூட்டணி தான் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு செய்திகள் படிக்க முடியும் சார். 3 அணிகளா? தமிழ்நாட்டில் வந்து திமுக, என்டிஏ, நாம் தமிழர் சீமான், முடிஞ்சால் வந்து விஜய் வந்து என்டிஏவோட ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க. அவ்வளோதான் சொல்கிறேன்.
இல்லை அது வந்து 3 அணியாக தான் போட்டியிடுமா, இல்லை 4 அணிகள் வந்து வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சமீபத்து தகவல் வந்து தெரிவிக்குது. அவங்க ட்ரை பண்ணுறாங்க, இன்னை வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க. மிஸ் ஆச்சுன்னா யாருன்னா பண்ண முடியும்? முரண்டு பிடிச்சி நான் அப்படி தான் போவேன்னா, அவர்கள் மாவட்ட செயலாளர்களே 90% பேர் நம்ம தனியாக நின்று வேலைக்கு ஆக மாட்டோம். ஏன்னா அவனுக்கு தான் களம் தெரியும். அதுதான் இவர் கூப்பிட்டு கேட்டது. எதுக்கு இவர் நான் கேட்குறேன், சிபிஐ விசாரணை தானே போகிறேன், எதுக்கு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கருத்து கேட்குறேன்? யோக்கியம் பேச்சு பேசுகிறாரு சிடி நிர்மல்குமார், எது கருத்து கேட்டு போனேன்? அப்போது அங்கே வேணா அவங்க 75 சீட்டு வேணும் அப்படின்னு முரண்டு பிடிக்கிறேன். உன்னுடைய பலம் தெரியாமல் முரண்டு பிடிக்கிறேன். அங்கே என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இவருக்கு இவ்வளோ எம்எல்ஏ என்ன 50 நின்னாலும் ஜெயிச்சு கொடுக்குற வேலையை செய்யறது நம்ம தான் பண்ணி கொடுக்கணும். இவருக்கு 75 50 45 சுருக்க பாருங்க, இல்லை வேலைக்கு ஆகாது. அது இவர் நேற்று இவர் பேசிட்டு வந்திருக்காரு. இந்த கையாட்டு வந்தான்னு சொன்னால அவருக்கு சொன்னாங்கன்னால அவங்க சில விஷயங்கள் கூடுதலாக சொல்லியிருக்காங்க. அதை ஏற்றுக்கொண்டு ஒரு 2 நாள் தள்ளி போடலான்ற மாதிரி வந்திருக்காரு. அங்கே இவருடைய ஆசிரியர் அங்கே பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அது எப்படி போகணும்னு இனிமேல் தான் தெரியும். பல பேர் இங்கே மறுபடியும் உருட்டுறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு முழுமையாலாம் சொல்ல முடியாது. இங்கே நிர்மல்குமார் சொல்கிறதா கூட இது இல்லைன்னு விஜய் சொல்லிட்டோம். விஜய் எப்போ சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும். பேச்சுவார்த்தை முற்றிலும் முறிந்தால் அப்போ சொல்லுவார், தனித்து நிற்போம், நாம் யாருக்கும் கிடையாது, நமக்கு யாரும் அழுத்தம் தர முடியாது, இப்படிலாம் சொல்லுவார். இதுதான் விஷயம். சமீபத்தில் வந்து கருத்து கணிப்புகள் வந்து கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணிக்கு வந்து சாதகமாக இருக்கிறதா சொல்கிறது சார். அதே சமயத்தில் வந்து நீங்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க, தேர்தல் நெருங்க வந்து இன்னும் ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு ஆளுங்கட்சி மேலே பெரிய அதிருப்தி இல்லாத போது அதிமுகவுக்கு வந்து பெரிய அதிருப்தி, அதாவது ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு அதிருப்தி வந்து நம்ம பார்க்க முடியலையா சார்? என்ன பெரிய அதிருப்தி இல்லை, அதிருப்தினா அவங்கள்ட்ட சொல்லுவாங்க மக்களுக்கு, இல்லை ஒரு அலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதான் என்ன நடக்கலன்றீங்க. கனிமொழி என்ன வரவேற்றாங்களா விளாத்திபுரத்தில் அந்த இதில் தூத்துக்குடி சார்? இல்லை எந்த ஊர்லேயாவது எத்தனை ஊரில் எம்எல்ஏக்கள் எல்லாம் வெற்றி அடிக்கலாம். இன்னும் தேர்தலில் பார்ப்பீங்க பாருங்க, ஊருக்குள்ளே ஓட்டு கேட்டு போக முடியாது. பல அமைச்சர்கள் இது பண்ணுவாங்க. எத்தனை அமைச்சர்கள் மேலே ஊழல் புகார், இவங்க கட்சிக்குள்ளேயே எவ்வளோ சண்டை ஓடிட்டு. இப்போ அதிருப்தி இல்லைன்றீங்க. அதிருப்தி என்ன நேராக காட்டுவாங்க ஜனங்க, தேர்தலில் தான் காட்டுவாங்க. அதனால் 96ல் ஜெயலலிதாவும் காங்கிரஸும் மீண்டும் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி நிலைப்பாடு இருந்தது. எல்லாம் அப்படி தான் சொன்னாங்க பத்திரிகையாளர்லாம். இவங்க தான் வெயிட்டான கூட்டணி, திமுக 2ஆக உடஞ்சி கிடக்குதுங்க. மக்களுக்கு அதிருப்தியே இல்லைண்ணா, அதிருப்தியா இல்லை, வச்சு செஞ்சு விட்டாங்க. அதனால் அதிருப்தி இதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லாதீங்க. அதிருப்தி இல்லைன்னா யூரியா அந்த ரீல்ஸ் போடுற பசங்க கூட்டம் வந்து இவர் ரீல்ஸ் போட்டுன்னு செய்வாரா? அந்த அளவுக்கு ஏன் இறங்குறாரு? கீழே கூடாரம் காலி. அதனால் என்ன பண்ணலாம், நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதனால 25 வயசு 30 வயசு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவனுக்கு என்ன தெரியும்? தலைவரே அது பண்ணுங்க, தலைவர் அந்த டிடிஎஃப் வாசன் நல்லா வீலிங் பண்ணுவாங்க, அவர் கூட பைக்கில் பின்னாடி உட்காந்து வீலிங் பண்ண சொல்றியா, வீலிங் பண்ணி ஊந்து வர சொல்றியா? இல்லை தலைவரை சும்மா பின்னாடி உட்காந்து டிடிஎஃப் இனிமேல் நீங்கள் ஸ்பீடாக ஓட்டாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவருக்கு 13 லட்சம் பேர் இருக்கிறான் ஃபாலோவர்ஸ், நமக்கு அவ்வளோ ஓட்டாக கிடைக்கும். இப்படிலாம் ஐடியா கொடுப்பாங்க. அதனால் இவங்க வந்து எதை தின்னா பித்தந்தின நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே அவர்களுக்கு தெரியுது. திமுகவுடைய பியூட்டியே என்னென்னா, என்ன கல நிலவரம்னு அவங்க எடுத்துருவாங்க. இந்த தாவேகா மாதிரி அவங்களே நம்பிக்கிட்டுலாம் அழிய மாட்டாங்க. அந்த மாதிரி அழிஞ்சது 2014 நடந்துச்சு. இப்போலாம் களம் கரெக்டாக எடுத்து வச்சுருக்காங்க. கரூர் துயர சம்பவத்தை அப்போ வந்து துபாயில் இருந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓடி வந்து நைட்டாக பார்த்துட்டு போனார். ஓடியா வந்தார்? ஃப்ளைட்டில் தான் சார், ஓடி வந்தார். அதாவது அந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஸ்பீடாக வச்சா? ஆமாம் ஆமாம், அப்படியா? வழக்கமாக சரி வந்தார். வந்தார். ஆனால் இப்போ அதே வரும்போது ரொம்ப கவலையிலே வந்துட்டு ஆமாம் வந்துட்டு ஆமாம் போயிட்டாரு. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து நிறைய கொலைகள் நடக்குது. அது படிக்கிற பெண்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் ப்ளஸ் கொலைகள் நடந்திருக்கு. இதெல்லாம் ஏன் வந்து அவர் போய் பார்க்க மாட்டார்? ஒன்லி வந்து அந்த விஷயத்துக்கு அவ்வளோ காலத்தில் அவர் எதுக்கு போயிருக்காரு? அன்னைக்கு வர சொன்னது ஸ்ட்ராட்டஜி. வந்துச்சு மாட்டிக்கிட்டான் விஜய், அடிக்கலாம், வாங்க நீ வாங்க, நீ என்ன பண்ண போற? நான் அழுகுறேன் தலைவர், அழுவு நல்லா வருமா? எனக்கு வராது தலைவர், நான் வேணா இப்படி நின்றுக்கிறேன். அப்போ யார் அழுவா? இவர் அன்பில் நல்லா அழுவார், நல்லா சினிமாலாம் நடிச்சுக்கிறாங்க. சரி அவரு அப்புறம் முதலமைச்சர் வந்து 2 மணிக்கு தனி ஃப்ளைட்டில் அங்கே வந்துடுவார். அப்புறம் அவர் துபாயில் இருக்கிறார். வர சொல்லுப்பா அவரை. அதெல்லாம் முடியாது, எப்பா வந்துட்டு போக சொல்லுப்பா, தப்பாக நினச்சிக்குவாங்கப்பா. அதுக்கப்புறம் இந்த கூத்துலாம் நடக்குது. படித்து சொன்னேன்டா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும். அவர் இங்கே ஒரு கேமரா, அங்கே ஒரு கேமரா, அப்படி ஒரு கேமரா.
இவ்வளோ கேமரா நடுவில் அவர் அழுது நடித்தார், அவர் அருமையாக நடித்தார்ல. அவருக்கு சிரிப்பு ஒரு பக்கம், செந்தில் பாலாஜி அப்படியே, அதனால தான் அப்படி புரிஞ்சுக்கிட்டார்ல. ஏன்னா அவர் ரொம்ப நடிக்க வராது நினைக்கிறேன். அவர் சிஎம், அவர் வந்து அவர் பார்த்துட்டு இவர் வந்துட்டு பேசிட்டு உடனே அடுத்த ஃப்ளைட்டில் துபாய்க்கு அனுப்பிவிட்டார். ஏன்னா அங்கே வந்து கட்சி வளர்ச்சி பணிகள் அதிகம், அதை பார்க்கணும் அயலகத்தில், அதனால அவர் போயிட்டார். மற்றபடி ஊருக்குள்ளேயே தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க. இவர் சென்னையுடைய எம்எல்ஏ, துணை முதல்வர், அப்பாவை தான் அப்படி இப்படி டைவெர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போய் பார்த்து ஸ்கோர் பண்ணலாம்ல, பண்ணல. பக்கத்தில் நெருசடி ஆடியோ லான்ச் எடுக்க போகிறாரு. இதுதான் உதயநிதி. அதனால் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே எளிதாக கிடச்சிச்சு. அதனால் இது எல்லாம் நிரந்தரம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு தடவை போராடி வந்தாங்கன்னா அப்போ தெரியும் எந்த விஷயத்துல என்னென்ன பண்ணணும்னு. அது வரைக்கும் இருக்கலாம். விஜய் உட்பட சொல்கிறேன், எல்லாம் எளிதாக கிடச்சிச்சுன்னா அதோட அருமை தெரியாது, கண்டபடி ஆடுவாங்க. 91 ஜெயலலிதா வந்தாங்கன்னா பட்டுன்னு கிடச்சிச்சு ராஜீவ்காந்தி மரணத்தினால பெருவெட்டி. அந்த 5 வருஷம் பாருங்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. கூட இருக்கிறதுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வழி பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் போராடி 2001 வந்தாங்க. அப்போ தெரிஞ்சது அவங்களுக்கு கரெக்ட், இதுதான் வாழ்க்கை. எல்லாரும் கட்டி விட்டாங்க, கரெக்டாக போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இதில் பிரச்சனையே வரல. இதே தான் எல்லாருக்குமே முதல் தடவை நடக்கும். அதனால் இவர் இந்த தடவை வாங்குகிற அடி சுதாரிக்க முடியாத அளவுக்கு அடி இருக்கும். சுதாரிச்சுட்டு வந்தாருன்னா ஒன்றா இதாக இருக்கும். கலைஞரின் பேருன்னு எந்த அறிகுறியும் எங்கேயுமே தெரியல. அதுக்கப்புறம் ஒரே வகையான டெம்ப்ளேட் போயிடுச்சு, எழுதி கொடுக்குறது, பேசுறது, சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்புறது. இது எல்லாமே நம்ம நிரந்தரணும். இந்த ஒரு மாதத்துலேயே தெரியும். பாதி பேர் காணாமல் போயிருப்பாங்களா, அடுத்து தோற்று போயிட்டாங்க வச்சுக்கோங்க, எல்லாம் காணாமல் போயிடும். 8 கார் 6 கார் வருமா கருப்பு கலரில் ஸ்டாலினுக்கு? வருமா? வராது. அப்போ தெரியும். டிராஃபிக்கில் மாட்டிட்டு போகும்போது தெரியும். இதான் நிலைமை. நன்றி சார்.